Hi friends, welcome to Mohana Illam. இன்னைக்கு பொரியை வச்சு பண்ணுற 2 விதமான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பூண்டு கார பொரி, இன்னொன்று ஸ்ட்ரீட் சைடு மசாலா பொரி. இப்போது பூண்டு கார பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன். பொரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்துனா மாவு மாதிரி உடையணும். அப்படி இல்லைன்னா கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்தா பொரி ஹார்டாயிரும். பூண்டு 6 பழ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள், கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கார பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்த வேர்க்கடலையை திரும்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலையை கூட போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிடலாம். கூடவே பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது போடாதீங்க, ஏன்னா மசாலா எல்லாம் கருகி போக சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போது கடைசியாக பொரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயோட சூட்லேயே இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே கடாயிலே வச்சுருந்தா பொரி தீஞ்சு போயிடும். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார பூந்தியையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளோட சுவையான பூண்டு கார பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரீட் சைடு மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்ச சீரகத்தூள், வேர்க்கடலை, கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேர்க்கடலை, கார பூந்தி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். விதையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் பொரியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே கொத்தமல்லி, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு, கார பூந்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. இது நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் எடுத்து கலந்துக்கோங்க. இல்லைன்னா இதில் வெங்காயம், தக்காளி, லெமன்லாம் கலந்துருக்கிறதுனால பொரி நமத்து போயிடும். இப்போது நம்மளோட சுவையான ஸ்ட்ரீட் சைடு மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.